பனிக்காலத்தில் விடியவதே தெரியாது. கடிகாரம் இல்லாத அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி மணி தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? அதிகாலையிலேருந்து விடிய வரையிலும் கேட்கக்கூடிய பறவைகளோட சத்தத்தை வச்சு தான் அவங்க மணியை கணிச்சாங்க. கவிச்சாங்குருவி கத்துச்சுன்னா அப்போ மணி 3, குயில் கத்துச்சுன்னா மணி 4, சேவல் கூவும் போது மணி 4:30, காக்கா கத்துச்சுன்னா மணி 5, கௌதாவி கத்துச்சுன்னா மணி 5:30, மீன் கொத்தி கத்தும் போது விடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் மணி 6. இந்த நவீன காலத்தில் இந்த கடிகாரத்தை நாம் மறந்துட்டோம். அதனால் ஒரு தடவை நாம் இந்த இயற்கை கடிகாரத்தை காது கொடுத்து கேட்போம். ஏன்னா இயற்கை தான் மிகப்பெரிய கடிகாரம். ஆற்றுல கிடக்கிற மணல் எல்லாம் பிணம் கிடையாது, அதுக்கு உயிர் இருக்குது. அது ஆங்கிலத்தில் மணலை பயோஃபிலிம்னு சொல்லுவாங்க. அந்த மண் மேல் படலத்தில் நிறைய நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் வாழுது. அது என்ன செய்யும்னா ஆற்று தண்ணியில் வரக்கூடிய தீமை செய்யும் நுண்ணுயிர்களை சாப்பிட்டுடும். அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய இரும்பு பொருட்கள், வேதிப்பொருட்கள் எல்லாவற்றையும் அந்த மணல் தன் துகள்களுக்கு நடுவில் சிக்க வச்சுக்கிட்டு தூய தண்ணீரை மட்டும் நிலத்தடி நீராக மாற்றும். இப்படிப்பட்ட ஆற்று மணலை எடுத்து தான் இன்றைக்கி அளவுக்கு அதிகமான கட்டடங்களை கட்டி குவிக்கிறோம். நிலத்தடி நீர் மாசுபட்டு போச்சு. இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டால், ஆற்றுல மணல் செஞ்ச அந்த வேலையை இன்றைக்கி அந்த மணலை வச்சு கட்டின வீட்டுக்குள்ளே ஒரு மிஷின் செஞ்சுக்கிட்டு இருக்குது. தமிழில் சுற்றுச்சூழலை உற்று கவனித்து தான் ஒவ்வொரு சொல்லையும் உண்டாக்கி இருக்காங்க. பூ, மொட்டு இந்த 2 சொல்லுக்கும் ஈடாக தமிழில் மொத்தம் 29 சொற்கள் உண்டு. அதுலேயும் ஒரு மொட்டு பூவாக மாறுறதுக்குள்ள 7 வளர்ச்சி நிலைகளை கண்டுபிடிச்சி அதுக்கு 7 பெயர்களை சூட்டி இருக்காங்க. நனை, அரும்பு, முகை, போது, மலர், அலர், வி. மனிதர்களுடைய வளர்ச்சி நிலைகளையும் கண்டுபிடிச்சி அதுக்கும் இந்த 7 பெயருக்கு ஈடாக 7 பெயர்களை இட்டாங்க. குறிப்பாக ஆணுக்கு 7 பெயரும் பெண்ணுக்கு 7 பெயரும் உண்டு. ஏன்னா தமிழ் ஒரு சூழலியல் மொழி. ஒரு நாடு வளமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த நாட்டில் 3ல் 1 பங்கு காடாக இருக்கணும். நம்மக்கிட்ட 10ல் 1 பங்கு காடு தான் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சோலை காடுகள்னு ஒரு காடு இருக்குது. அது வெறும் காடு மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி. அந்த தொட்டியில் ஒரு தடவை மழை பெஞ்சிச்சுன்னா அது பஞ்சு போல் இழுத்து வச்சுக்கிட்டு பல மாதங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கசிய விடும். அதனால தான் அந்த காலத்தில் கோடையில் கூட ஆற்றுல ஒரு ஓரமாக தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட சோலை காடுகளை அழித்து தான் வெள்ளைக்காரங்க யூக்கலிப்டஸ் மரங்களும் தேயிலை தோட்டமும் அமைச்சாங்க. அதனால் அப்போவே 4000 ஓடைகள் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் இந்த சோலை காடுகளை அழிக்க இன்றைக்கி அந்த பெரிய தண்ணீர் தொட்டி சுருங்கி ஒரு சின்ன தண்ணி சொம்பாய் மாறிடுச்சு. இன்றைக்கி நதிகளில் தண்ணீர் வேணும்னு சொன்னோம்னா நம்ம சோலை காடுகளை காப்பாற்றணும். ஏன்னா சோலை காடுகள் என்பது நதிகளின் தொட்டில்.